ஓம் நம சிவாய. இது ஆதிரன் வழங்கும் சிந்திக்க சில சிறுகதைகள். நம் மக்களுக்கு தேவையான அழகான கருத்துக்களை கதை மூலமாக உங்கள் காதுகள் வழியாக மூளையில் கொண்டு சேர்க்க ஒரு புதிய முயற்சி. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அழகான கதை ஒற்றுமையே பலம். ஒரு தந்தை தனக்கு இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து எதையுமே செய்கிறார்கள் இல்லையே, ஒற்றுமையாக எந்த காரியங்களையும் செய்கிறார்கள் இல்லையே என்று மிகுந்த வருத்தத்தோடு இருந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடுவிலும் மனஸ்தாபங்கள், மாற்று கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள் அதீதமாக இருக்கிறதே என்று மிகுந்த மன வருத்தத்தோடே இருந்தார். அந்த தந்தையாருக்கு தெரியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று. இப்போது அந்த தந்தையாரின் நண்பர் ஒருவர் அந்த வழியாக வரும்போது, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று அந்த தந்தையை பார்த்து கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை இல்லை, அவர்கள் கருத்து வேறுபாட்டோடே இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே எப்படி இந்த ஒற்றுமையை ஊக்குவிக்க போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னார். அப்படியா, இதற்கு நான் ஒரு நல்ல மார்க்கம் சொல்கிறேன், முடிந்தால் முயன்று பார், நன்மை வந்தால் நல்லதுதானே என்று அந்த நண்பர் கூறுகிறார். அப்படி அந்த நண்பர் ஒரு நல்ல யோசனையை இந்த தந்தைக்கு சொன்னவுடன் இந்த தந்தைக்கும் அது சரியாகப்பட்டது. மறுநாள் பொழுது விடிந்தது. தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அந்த தந்தை அழைத்து ஒரு விறகு கட்டை முதலாவது பையன் கையிலே கொடுத்தார். தன்னுடைய மூத்த பிள்ளை கையிலே அந்த விறகு கட்டை கொடுத்து, இந்தா, இதை நீ உடைத்து காட்டு அப்படி என்று சொன்னார். அந்த மூத்த பிள்ளையும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அந்த விறகு கட்டை அந்த பிள்ளையால் உடைக்க முடியவில்லை. உடனே அந்த பிள்ளை கையில் இருந்து விறகு கட்டை வாங்கி தன்னுடைய 2வது பிள்ளையிடம் கொடுத்தார். எந்தா, நீ முயற்சி செய்து பார், உன்னால் இதை உடைக்க முடிகிறதா என்று. அந்த 2வது பிள்ளையும் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. உடனே 2வது பிள்ளையிடம் இருந்து வாங்கி 3வது பிள்ளையிடம் கொடுத்து, உன் அண்ணன்கள் இருவராலும் முடியவில்லை, நீயாவது முயற்சி செய்து பார், இந்த விறகு கட்டை உன்னால் உடைக்க முடிகிறதா என்று. அந்த 3வது பையனும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அவராலும் முடியவில்லை. 3 பேரும் முயற்சி செய்து களைத்து போய்விட்டார்கள். அந்த விறகு கட்டை தந்தையார் வாங்கி கீழே அமர்ந்து அந்த விறகு கட்டை அவிழ்த்து தனித்தனி விறகுகளாக எடுத்தார். தனித்தனி விறகுகளாக எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு முன்வைத்து, நீங்கள் உங்களால் இயன்றவரை இந்த விறகு கட்டிலே இருந்த தனித்தனி விறகுகளை எடுத்து உடைத்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று சொன்னவுடன் ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து ஒவ்வொரு விறகுகளையும் உடைத்து போட்டார்கள். ஒரு கட்டு விறகுகளையும் உடைத்து தீர்த்து விட்டார்கள். இப்போது அந்த தந்தை அருகில் இருந்த ஒரு பாறையிலே மெதுவாக அமர்ந்தார். மெதுவாக அமர்ந்து லேசாக சிரித்தார். இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. காலை பொழுது விழிந்தது. காலை பொழுது விடிந்தது. தந்தையார் அழைத்தார். விறகு கட்டை உடைக்க சொன்னார். தனித்தனி விறகுகளாக பிரித்தார். உடைக்க சொன்னார். என்ன நடக்கிறது, தந்தையாருக்கு என்ன ஆயிற்று என்று 3 பேருக்கிடையிலும் குழப்பம். 3 பேரும் தந்தையார் அருகில் வந்தார்கள். அப்பா, ஏன் இப்படி எங்களை செய்ய சொன்னீர்கள் என்று ஒவ்வொருவரும் சந்தேகத்தோடு கேட்கிறார்கள். தந்தையார் பொறுமையாக சொன்னார், கட்டு விறகாக இருக்கும் போது நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக முயற்சி செய்து பார்த்தீர்கள். உங்களால் அந்த கட்டு விறகை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எப்படி? அந்த விறகுகள் ஒன்றாக இருக்கும் போது. இப்போது அந்த விறகுகள் தனித்தனியாக இருக்கும் போது 5 வினாடியில் அத்தனை விறகுகளையும் நீங்கள் உடைத்து நொறுக்கி தூளாக்கி விட்டீர்கள். இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய, நீங்கள் கற்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் ஒன்றாக இருக்கும்போது, ஒற்றுமையாக இருக்கும்போது எவராலும் நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. நாம் தனித்தனியாக இருந்தால் நம்முடைய விரோதிகள், நமக்கு வேண்டாதவர்கள் நம்மை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆக ஒற்றுமையாக இருப்பதே பலம் என்ற ஒரு தத்துவத்தை அந்த தந்தை பிள்ளைகளுக்கு அழகாக பொறுமையாக எடுத்து கூறினார். 3 பிள்ளைகளும் பொறுமையாக இருந்தது. தந்தையார் சொன்ன விஷயத்தை பற்றி யோசித்தது. உணர்ந்து கொண்டார்கள், ஆம், நாம் ஒற்றுமையாக இருப்பதே நமக்கு பலம் தரக்கூடிய விஷயம். நாம் தனித்தனியாக இருந்தால் நம்முடைய எதிரிகள் நம்மை வீழ்த்தி விடுவார்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால் எவராலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு விஷயத்தை 3 பிள்ளைகளும் உணர்ந்து
தங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் விடுத்து ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தார்கள். இது அந்த தந்தை அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன கருத்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் யதார்த்தத்திற்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயம். நாம் எத்தனை தூரம் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அருகில் உள்ள வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவர்களோடு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோமோ அத்தனை தூரம் நமக்கு பலம் அதிகரிக்கும். இப்படி ஒற்றுமையாக இருக்கும்போது நம்மை வேறு எவராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நாம் தனித்தனியாக இருந்தால் நாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து கொள்வது இலகுவான விடயமல்ல. அதற்காக நாம் மிக சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே இந்த ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் வார்த்தைக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இதை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம் சிறு பிள்ளைகளுக்கும் சொல்லி பழக்கி அவர்களை சிறுவயதிலிருந்தே மாற்ற வேண்டும். வேல்